வணக்கம் மக்களே, நான் உங்க ரூபி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீல்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராமில் அறிமுகப்படுத்த புது ஃபியூச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அந்த மாதிரி ரீசனையும் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ மட்டும் இல்லாமல் இந்த ரீல்ஸ் இப்போ தான் உருவாக்குனாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி உருவாக்குனாங்களா அந்த ஃபியூச்சரை பற்றி இதில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்புறங்க உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நல்லா புரியவும் செய்யும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வர பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும், நம்ம கவர்மெண்ட் 51 வகையான ஆப்ஸுக்கு எண்டு கார்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 81 வகையான ஆப்ஸு மிலிட்ரி பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் சேர்த்து எண்டு கார்டு போட்டாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்பே என்னன்னா டிக்டாக் தாங்க பேன் பண்ணாங்க. ஸோ இப்படி பேன் பண்ணதுனால டிக்டாக்கர்ஸ் ஆனால் நம்ம ஊருக்காரங்களுக்கு கை பரபர அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கை ஒரு வாரமா அரிக்குது. இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஸோ அவங்க நிறைய பிளாட்ஃபார்ம் தேடி போனாங்க. என்னன்னா ஷேர் சிங்காரி, சில்ஃபை, இந்த மாதிரி பல ஆப்பை தேடி போனாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு அடங்கலை. ஸோ எங்கே போகிறேன்னு தெரியாமல் கடைசி இன்ஸ்டாகிராமில் குளிச்சாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் போனோடனே டிக்டாக் மாதிரி அவங்களால பண்ண முடியல சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணாங்கன்னா ரீல்ஸ்னு புதுவிதமான ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ண நம்ம மொபைலில். அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகணும்னா இப்போ இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணுங்க. வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆப்ஷன் வந்ததுனால டிக்டாக் இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கே டிக்டாக்கர்ஸ் அங்கேயுமே அவங்க வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய கருமை வந்துருச்சு. இந்த ரீல்ஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கண்டுபிடிச்சிடா கேட்டிங்க? இல்லைங்க, இந்த ரீல்ஸு போன வருஷமே யாராவது 2019 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணலாங்க. பிரேசிலில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாங்க. ஏன்னா 2019 நம்ம வேர்ல்டு பெரிய மார்க்கெட்டான இந்தியா, அதுக்கப்புறம் சைனாவில் டிக்டாக் ரொம்ப பெரிய இடத்துல இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து இன்ஸ்டாகிராம் என்ன செஞ்சாங்கன்னா நம்மளோட ஆப் அவுட்டேட்டர் ஆயிருமோ சரி பயந்து என்ன பண்ணாங்கன்னா டிக்டாக் மாதிரியே ஒரு டெஸ்ட் கிட் மாதிரி லான்ச் பண்ணி பிரேசிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராடக்டை. ஸோ திண்ணையில் கிடத்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் மாதிரி இங்கே திடுதுப்புன்னு டிக்டாக்கை பேன் பண்ணனால அந்த டெஸ்ட் கிட்ட நேராக இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் சில ஃபியூச்சர்ஸை அவங்க ஆட் பண்ணலை. இப்போது இன்னும் கொஞ்ச நாள் போக தான் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ரீலில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதனால தான் இன்ஸ்டாகிராம் ரீலில் இன்னும் டயலாக்ஸை எதுவுமே வரல, பாட்டு மட்டும் தான் இன்னும் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நம்மளால் டப்பிங் எதுவுமே பண்ண முடியாது. சாங்ஸோட மட்டும் வேணால் வாய்ஸ் ஓவர் வேணால் பண்ணலாம். ஒரு 2 பட்ட கூத்தாடி சந்தோஷம் மாதிரி இந்தியா சைனா இப்போ இடையில இருக்க பிரச்சனைகளை இன்ஸ்டாகிராம் வாழ்ந்துட்டு தான் சொல்லணும். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கு. ஆறுமுகம் இறங்குடா களத்தில். ரீல்ஸ் வந்ததுக்கான ஹிஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டிக்டாக் பேன் பண்ணதுக்கான மெயின் ரீசனை பற்றி இப்போ பார்ப்போம். டிக்டாக் இப்போ நம்ம மட்டும் இல்லைங்க, அதாவது இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக நாடுகள்லையும் இப்போ அதை பேன் பண்ண போகிறாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பார்ப்போம். டிக்டாக் உலக நாடுகளும் சேர்ந்து பேன் பண்ண போகிற ரீசன் என்னென்னா சைனாவில் போட்ட ஒரு லா தாங்க காரணம். அதாவது சைனா இன்டர்நெட் செக்யூரிட்டி லா, அந்த லாவில் 2007 ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. அதோட விளைவு தாங்க இப்போ டிக்டாக் இந்த நிலைமையை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, அதாவது சைனீஸ் பேஸ் ஐடி கம்பெனி இல்லை சைனீஸில் இருக்கிற ஐடி கம்பெனி எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் வச்சுருக்க டேட்டாஸ், அதாவது கஸ்டமரை பற்றி வச்சுருக்க டேட்டாஸ், அவங்க சைனாவில் இருக்கலாம் இல்லை அவுட் சைட் சைனாவை கூட இருக்கலாம், அந்த டேட்டாஸை கவர்மெண்ட் கேட்டால் ஆக்சஸ் பண்ண நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் இல்லைங்க, அவங்கள்ட்ட கம்பல்சரியாக நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டாவை ஷேர் பண்ணுறதுனால தான் பல நாடுகள் டிக்டாக் பேன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்களே டேட்டாவை ஷேர் பண்ணி என்னடா பண்ண போகிறாங்கன்னு கேட்டால், இந்த 21st century டேட்டாவை மாதிரி, அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் டேட்டாவை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் எங்கேயுமே கிடையாது தான் சொல்லணும். ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கூட குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு நாட்டை ஈஸியாகவும் கேப்சர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த டேட்டாவை வச்சுட்டு ஒரு நாட்டில் தேவையில்லாத டிஜிட்டல் மூலிமா தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி விடலாம், ஒருவருக்கு இடையில சண்டையை மூட்டி விடலாம். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. கவர்மெண்ட் எகென்ஸ்டாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் டிக்டாக்ல ஒன்று வாட்ச் பண்ணிக்கணுங்க. டிக்டாக்ல நீங்கள் சைனாவை பற்றி டம்ப் பண்ணி, அதாவது கிண்டல் அடித்து ஒரு வீடியோவோ இல்லைன்னா ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த ஆப்பை விட்டு, அதாவது நீங்கள் டிக்டாக் அந்த கம்யூனிட்டியை விட்டு தானாகவே போயிருங்க. அது நீங்கள் எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது. கஸ்டமர்ஸோட ஃப்ரீடமை சைனா கட்டுப்படுத்துகிறாங்கங்க. ஸோ அவனாட்ட கட்டுப்படுத்துகிறான் பரவாயில்ல, அவுட் சைட் சைனா அவங்களையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்டர் நம்ம மியூசிக்கல்கிட்ட கேட்டோம்னா, அதாவது டிக்டாக்கிட்ட கேட்டோம்னா இல்லைன்னு மறுக்கிறாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க,
நம்ம டேட்டா ஸ்டோரேஜ், அதாவது இந்தியன் கஸ்டமர்ஸோட டேட்டா ஸ்டோரேஜை இந்தியாவிலே இல்லைங்க, அவுட் சைடு இந்தியாவில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் ஒரு ரீசனாக காட்டி தான் நம்ம இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ணாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்னா, இப்போ நம்ம சைனாவை பற்றியோ இல்லைனா ஹாங்காங்கை பற்றி ஹாங்காங்க்கு ஆதரவாகவோ இல்லைனா நம்ம ஜப்பானுக்கு ஆதரவாகவோ வேறு ஏதாவது ஒரு மீம்ஸோ இல்லைனா ஒரு வீடியோஸோ போட்டோம்னா அதை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கலாங்கன்னா சைனா நினைக்காங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இன்ஸ்டா டிக்டாக்கை பார்த்தானே காப்பி அடிச்சிருக்கு, இது அவங்களுக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்காதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்கலாம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? தட் மீன் தப்புன்னு என்கிட்ட கேட்கலாம். நீ பொறுத்தவரை தப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒருத்தர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்துச்சா அது ஆப்போனன்ட் டீம்லேயும் இருக்கவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம காப்பிகேட் மார்க்கெட்டிங் அந்த கான்செப்டையும் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் பிஸ்னஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் அந்த காப்பிகேட் மார்க்கெட்டிங்கிறாங்க. ஒரு தனி மனுஷன் காப்பி அடித்தா தப்புங்க, ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய நிறுவனம் காப்பி அடித்தா தப்பு இல்லை. ஏன்னா தனி மனுஷன் காப்பி அடித்தா அவனோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அதே இண்டஸ்ட்ரி காப்பி அடிக்கிறன்னா அவங்க மார்க்கெட் விட்டு அவுடேட் ஆவாங்க. அப்புறம் காம்படிட்டர்ஸ் மாதிரி அவங்களாலையும் நல்ல நாள் வாழ முடியும். ஸோ காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை தான் நான் சொல்லுவேன் பிஸ்னஸ் ஃபீல்டில். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிற வேலை இன்ஸ்டா டிக்டாக் மட்டும் செஞ்சுருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, நம்ம இந்தியாவிலே பல ஆப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம ஜூம் ஆப், அதாவது நம்ம மீட்டிங்ஸு ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்கிற அந்த ஜூம் ஆப்பை அப்படியே ஜியோ மீட் காப்பி அடிச்சிருக்காங்க. அச்சல் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் டீம்லேருந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்காரனே காப்பி அடிக்குமா அசல் இருக்காரன் காப்பி அடிக்கல என்ன தப்பு இருக்குது? என்னடா இது, என்னம்மா இது? ரீசனுக்காக ரீல்ஸ்னு ஒரு புது ஆப்ஷன் நம்ம இந்தியாவுக்குள்ள லான்ச் ஆகிருக்கு. நமக்காட்டி பரவாயில்ல, வெறும் 59 ஆப்ஸு. அதுலேயும் சும்மா சில பேர் ஆப்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. 1-2 ஆப் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மிலிட்ரி பீப்புள்ஸாக ஆகும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் ஈவன் பப்ஜி கூட அவங்க விளையாடக்கூடாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆர்டராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கஷ்டம் கம்மி தாங்க. ஒருவேளை இதே பிரச்சனை இன்ஸ்டாகிராமில் வந்தால் கூட இன்ஸ்டாகிராமை எந்த ஒரு கேள்வி கேட்காம தடை பண்ணலாம். டிக்டாக் பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு இந்தியா சைனா பார்டர் பிரச்சனை சமாதான பேச்சுக்கு போயிட்டுனா டிக்டாக்கு மறுபடியும் க்ரீன் சிக்னல் கட்டுவாங்க, மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே போகும், மறுபடியும் சிங்கிள்ஸை சீண்டும், மறுபடியும் பல பேரோட கொடுமையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும், மறுபடியும் நம்ம கழுவி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்புதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன டாப்பிக்கை பற்றி பேசினா நல்லாக நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்துலாம் நான் அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.